ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் லியோவும் ஃபன் சிட்டி கூட்டிகிட்டு போங்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டி கிளம்பி போயிட்டோம். 2 பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம ஃபன் சிட்டி போகிறோம்னு சொன்னது தாங்க உண்டு. தலைகால தெரியல அவங்களுக்கும், அவ்வளோ சந்தோஷம். உள்ளே போனோடனே எதை விளையாடுறது எதை விடுறதுனே தெரியல. பார்க்குற எல்லாத்துலேயும் போயிட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விளையாண்டாலும் இவனுங்க டயர்டாக மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்க பின்னாடி நடக்கிற நான் தான் ரொம்ப டயர்டாகி போயிருக்கேன். என்னோட பசங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளையாடும் போது, ஃபோன் பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போதுங்க. ஆனால் இந்த புக் எடுன்னு சொன்னால் மட்டும் போதும், எங்கேருந்து தான் அவனுங்களுக்கு அந்த கோவம் விரக்தி, வாழ்க்கையில் ஏதோ பெரிய இதை தொலைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு புக் எடுப்பானுங்க. நல்லா விளையாண்டாங்களா, அடுத்தது என்ன சாப்பாடு தான், செம்மையாக பசிக்குது அப்படின்னு நானுங்க ஆட்டம் போட்டதில். சரி, அதனால அங்கே பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். எனக்கும் லியோக்கும் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பு தான். அதை தான் முதல்ல ஆர்டர் பண்ணி நாங்கள் 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். மட்டன் மந்தி பிரியாணி வாங்கிட்டு எல்லாருமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சிக்கன் 65 மட்டன் ரிப்போட ஃப்ரைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.